ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை நிறத்தை விரும்பினார்கள் அப்படின்னு வருது. அஹப்புல் அல்வானி இலா ரசூலுல்லாஹி அல் குத்ரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான நிறம் பச்சை என்று வருகிறது. 1837 2026 கிபியில சொல்றேன். சுமாரா 1500 வருஷங்களை தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கத்தலத்தினுடைய குப்பா பச்சை குப்பா, அதுக்கு பேரு குப்பதே ஹதரான் பேர், கும்பதே ஹதரான்னு சொல்றோம். எக்கச்சக்கமான அரபு கவிதைகள் பாத்தீங்கன்னா பச்சை குப்பா என்ற வார்த்தை இடம்பெறாமல் நாயகத்தின் வரலாற்றை குறித்து புகழ்ந்துவது குறித்து எழுதப்பட்ட எந்த கவிதையுமே இல்லை. அத்தனையிலையும் பச்சை குப்பா இடம்பெற்றிருக்கிறது. நிறம் மாற்றுவதற்கான முயற்சிகள் நடக்காமல் இல்லை, இடையிலே நடந்து தோல்வியில் முடிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குப்பா பச்சை தான். ஆனா அதே சமயம் இன்னொன்னு இருக்கு, இதுதான் உலகத்தின் உயர்ந்த நிறம்னு நம்ம சொல்லல. காரணம் ஹதீஸ்களில் உலகத்திலேயே ஆக சிறந்த நிறம் வெள்ளைன்னு தான் வருது. அஃதலுல் அல்வானி அல் அப்யத், வெள்ளை நிறம் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல் யல்பஸ்ஹா அஹ்யாஉக்கும், உங்களில் உயிர் உள்ளவர்கள் வெண்மை நிற ஆடையை அணியட்டும். வகஃபினு ஃபீஹா மௌதாக்கும், அந்த வெள்ளையிலேயே உங்களுடைய மௌதாக்களை நீங்கள் கஃன் செய்யுங்கள். ஃபஇன்னஹா கைரு தியாபிக்கும், ஏனென்றால் அது உங்களுடைய ஆடைகளில் சிறந்த ஆடை. சிறந்தது எதுன்னு டிக்கெட் சொன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வெள்ளை. அதற்கு அடுத்து குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் நீங்க டிக்கெடிங்கன்னா கண்டிப்பா பச்சை. உங்களுக்கு தெரியும் ஹதீஸ் நூல்களில் எல்லாம் அல் ஹுப்பு ஃபில்லா வல் புகுது ஃபில்லா என்ற ஒரு பாடம் இருக்கிறது. இறைவனுக்காகவே நேசித்தல், இறைவனுக்காகவே கோபித்தல். உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அல்லாஹ் சொல்லி பிடிச்ச மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிக்கல, கோபமா இருக்குது, அது சரியா வெறுப்பா இருக்குன்னா அல்லாஹ் சொல்லி அதை வெறுக்கணும்.